எனக்கு வச்சிருந்த லெக் பீஸ் எனக்கு கொடுக்காம சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை வேற விட்டு தூங்கிட்டு இருக்கியா? இது இந்த பூச்சியை பிடிச்சு மேல போடுறேன். ஏய் நில்ல நில்ல ஓடாத. இதுவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம சத்தோட ஒட்டி படுத்துட்டு இருக்க. நான் தான் வருவேன்னு தெரியும்ல. டேய் என் பொம்மையை குடுறா. இது என்னோட பொம்மைடா. உனக்கு பஞ்சத்தலை வருவேன்னா அம்மாட்ட போய் கேளு. அதுக்கு என் பொம்மை தான் கிடைச்சதா? டேய் விட்றா, அது பாவம்டா. உன்கிட்ட சிக்கிட்டு என்ன பாடு வர போதோ. கொரட்டை வேற வரையா? இது உன்னை தள்ளி விடுறேன். ஏன்டி எழுப்புற அம்மா? அந்த சைடு என்னோட இடம் தெரியும்ல. தெரிஞ்சு ஏன் படுத்துட்டு இருக்க? இங்க வா குவாக் குவாக். நான் உன் கூட தூங்குறேன். இவன் ஏன் தான் இப்படி இருக்கானே? என் பொம்மையிலே கண்ணா இருக்கா. இனிமேல் எடுத்து ஒளிச்சு வச்சிடறேன். அதுக்கும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். இந்த புள்ள வேற வந்து எழுப்பி விட்டா. ஏன் மீனா இப்படி பண்ற? உனக்கு சாண்டா கிளாஸ் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கவே மாட்டாரு பாரு. நாளைக்கு காலையில் எந்த கிஃப்ட்டும் உனக்கு இருக்கவே இருக்காது. அம்மா இவளை பாருங்கம்மா, எனக்கு இடமே தர மாட்டேக்காமா. ஏன் வழி விடுறீங்கிட்டு வா. தான் உங்க 2 பேரோட பெரிய தொல்லையா இருக்குன்னா நைட் ஆனா இதே தொல்லைதான். உங்க 2 பேரையும் வச்சுட்டு என்னால மேய்க்க முடியலப்பா. லைட் ஆஃப் பண்ணாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா தூங்க மாட்டீங்களா? அம்மா அவளை பாருங்கம்மா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாம்மா. வந்து எழுப்பி விட்டாம்மா. இவளாலதான் எல்லாமே. எனக்கு இதுக்கு தான் தண்ணி பெட்ரூம் வேணும்னு கேட்டேன். காசு வரலையா காய்க்குது? இன்னொரு ரூம் 7 ரூம் கட்டி விடுவாங்க. இது கிடைச்சதே பெருசு. டிண்டு இல்லாதனால நமக்கு இந்த ரூம் இருக்கு. இல்லனா அது கூட கிடையாது. என்னமோ நீ வேலைக்கு போயிருக்க மாதிரி ஓவரா பேசுற. நான் எங்க அப்பா கிட்ட தான் கேக்குறேன். என்ன ஒன்னும் கேட்கல. அவர் எனக்கு கட்டி தருவார் நல்லா. யார் அவர் தானே? இதுக்கே எப்படி இஎம்ஐ கட்ட முடியாம முழிச்சிட்டு இருக்காரு. நீ வேற ஏன்டா நிம்மதியா தூங்கவாது விடுறீங்களா? நைட் ஆனாலும் பிரச்சனை, காலையிலயும் பிரச்சனை. எனக்கு சமையல் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ உங்களை வச்சுட்டு முடியல. ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ண படுத்து தூங்குறீங்க. ஏதாவது சவுண்ட் கேட்டதுன்னா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். ஐயோ அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஓரமாவே படுத்துப்போம். செவத்தை ஒட்டி இடமே இருக்காது. நான் உன்னை இடிச்சு தள்ளிடுவேன். அப்படியே உன் வீடே இடிஞ்சிரும் பாத்துக்கோ. இங்கிட்டு போ 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 போ. சவரலாம் இடியாது. நீ தான் பெட்ட விட்டு கீழே போற. தள்ளி போயிரங்கிட்டு. என்னது இது மீனா வயசு இப்படி இருக்குது? நீ தள்ளாதடா. பேசாத. என் பொம்மையவே பேச வைக்கிற. வா நான் பத்திரமா பாத்துக்கறேன். இவன் கிட்டலாம் மனசு படுப்பானாச்சு. அங்க போ. ஐயோ இவளும் டென்ஷன் ஆகி கீழே தள்ளி விட்றாளே. ஏன் மீனா கொஞ்சமாவது எனக்கு ஒரு சைடில் நான் பெட்டில் லைட்டாக தூங்கிக்கிறேன். சாண்டா எனக்கு புது பெட்டு, எனக்கு இதை விட பெரிய பொம்மையெல்லாம் கொடுங்க. தூங்க கூட விட மாட்டேங்காளே இவன் நிம்மதியா. என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீ மட்டும் நல்லா தூங்குறியா? நடுராத்துல உன்னை எப்படி தள்ளி விடுறான்னு மட்டும் பாரு. இன்னும் லைட் ஆஃப் பண்ணலையா? என்ன அங்க சத்தம்? வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேரும் தொடப்ப கட்டையால வெளுத்து எடுத்துருவேன். இல்லம்மா நாங்க தூங்கிட்டோம். ஐயோ தூக்கம் வர மாட்டேங்க. இப்போ மறுபடியும் பசிக்குதே. கனவுல சாண்டா கிளாஸ் பிரியாணி தருவார் நினைச்சிட்டு தூங்கு பேசாம. நிஜமாதான் சாண்டா நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரா? வாவ் சூப்பரா இருக்குல்ல மீனா. இது எல்லாமே இப்பவே எனக்கு ஓபன் பண்ணணும் போல இருக்குதே. ஹே மீனா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டேய் கண்ணா, பிரஷ் பண்ணிட்டு வாடா. கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பாப்போம். 2 பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ரொம்ப ஆர்வமா இருக்குதே. 1 2 3 4 5 6 நிறைய இருக்குதே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என் கூட சேர்ந்து கிஃப்ட் ஓபன் பண்றீங்களா? பரவாயில்ல, நான் அப்புறமா பிரஷ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். நான் இப்போ உடனே இதை ஓபன் பண்ணியே ஆகணுமே. ஏய் டிண்டு, என்னாலயே முடியல டிண்டு. ப்ளீஸ் டிண்டு, சீக்கிரம் ஓபன் பண்ணி பாத்துறலாம். 1 2 இவ்வளோ இருக்குதே. ஃபர்ஸ்ட் எதை ஓபன் பண்ண? மீனா என்ன ஓபன் பண்ணலாம்? 2 பேரும் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. வீடு ஃபுல்லா இப்படி இருந்ததுன்னா எப்படி ஓபன் பண்றதுக்கு இடம் வேணாமா? எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுவோமா? சரி ஓகே, முதல்ல அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவோம். என்ன இவ்வளோ பெரிய சாக்லேட் மாதிரிலாம் கொடுத்துருக்காரு? ஒருவேளை பெரிய சாக்லேட்டாக இருக்குமோ? ஏய் டிண்டு, பெரிய சாக்லேட்டா சின்ன சாக்லேட்டா? அது எங்க 2 பேருக்கு தான். ஓகேவா? நீ பேசாம இரு, நாங்களே ஓபன் பண்ணிக்கிறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்க, டெக்கரேஷன் பண்ண, அதுக்கு காசு கொடுக்க, எல்லாத்துக்கும் நான் வேணும். இப்போ கிஃப்ட் ஓப்பன் பண்ண மட்டும் நீங்கள் 2 பேர் பண்ணிக்குவீங்களோ? நல்லா அடிச்சுக்கிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஒன்று போல சேர்ந்துக்கிறீங்களே. நாங்க அப்படிதான் அடிச்சுப்போம் குடிச்சுப்போம். ஆனா எங்க 2 பேருக்கு வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ரொம்ப தான். நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம். என்ன இருக்குன்னா நான் பார்த்துக்கிறேன். இது என்னது சூப்பராக இருக்கே, ரப்பர் பேண்ட் மாதிரி. ஏய் ரப்பர் பேண்ட் தான் டிண்டு. இங்க பாரு, கலர் கலரா இருக்குது. நீ மேக்கப் எல்லாம் போடுவேல,
எனக்கு இத வச்சு தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறியா? ரொம்ப சூப்பரா இருக்கு பாரு, கலர் கலரா Dressக்கு மேட்சிங்கா அழகா போட்டுக்கலாம். பாஸ்டல் கலர்ஸும் இருக்கு, டார்க் கலர்ஸும் இருக்குது. அதுக்கு அப்புறம் பாரு ரப்பர் பேண்ட்லயும் ரொம்ப டிஃபரண்டான ஷேப்ஸும் இருக்குது. அப்புறம் இது என்ன டிஸ்கோ ரப்பரா? நிறைய இருக்குது. இத வச்சு வருஷம் ஃபுல்லா போடலாம் போலயே. ஆமா, இவ்ளோ gift யார் வாங்கிட்டு வந்தா? என்னை கேட்காம உங்க அப்பா காசு நல்லா செலவு பண்றாரு. வரட்டும், இன்னைக்கு இருக்குது அவருக்கு. யார் அப்பா தானே? அட போமா, சாண்டா கிளாஸ் எங்களுக்காக இந்த gift எல்லாம் வச்சிட்டு போயிருக்காரு. இது எங்களோடது. நாங்க ஓபன் பண்ண போறோம். பார்க்கணும்னா ஓரமா உட்கார்ந்து பாருங்க. என்னது, சாண்டா கிளாஸ் கொடுத்தாரா? நல்லா தான் இருக்குது. ஆமா, நீ இவங்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் தான் போங்க. பாருங்க எவ்வளோ கிஃப்ட் இருக்குன்னு. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்களா உங்கள் பொண்ணுக்கு மண்டையில் இருக்க முடிக்கு நிறைய மாட்டுறதுக்கு ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் 3 விதமாக இருக்குது. இதில் என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்ப்போமா? 8x2 நமக்கு எதுவும் யூஸ் ஆகிற மாதிரி கிச்சன் ப்ராடக்ட் எதுவும் கொடுத்துருப்பாரோ? இருக்கலாம் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச நல்ல gift இருக்காது. இது எங்களோடது. இங்க பாத்தீங்களா? இது என்னது? சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள சாண்டா எனக்காக பாரு அழகான ஜாடி கொடுத்துருக்காரு. கண்ணாடி ஜாடி சூப்பரா இருக்குல்ல? ஏம்மா நல்லா பாருமா, அது ஷார்ப்னர். ஐயோ ஐயோ, டிஃபரண்டான ஷார்ப்னர். இங்க பாரு, பென்சிலை உள்ள விட்டு தூக்குனா அப்படியே ஷார்ப் ஆகி வரும். இந்த சைடு ஓபன் பண்ணி குப்பாயை கொட்டிக்கலாம். வேணுமா இது? உள்ள போய் நீ என்ன அடிக்க போற? அட போடி, நீ வேற. அந்த பக்கத்து வீட்டு மாலா வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடியா நிறைய செல்ஃப் நிறைய அடுக்கி வச்சிருக்கா. சும்மா சோக்காதுன்னு அடுக்கி வச்சுக்கிறேன். சரி ஓகே, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இது 2 சாக்லேட் இருக்கு. பெரிய சாக்லேட் ஒண்ணு, சின்ன சாக்லேட் ஒண்ணு. எந்த சாக்லேட் ஓபன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சின்னதே ஓபன் பண்ணி பாப்போம். டேய் கண்ணா, இதுல என்ன இருக்கும் கெஸ் பண்ணி பாரு. என்ன கெஸ் பண்ண? ஒருவேளை சாண்டா எனக்கு ஏதாவது gift கொடுத்துருப்பாரோ? என்னது இது? எல்லாம் லேடிஸ் ஐட்டமா இருக்கு. சாண்டா என்னை ஏமாத்திட்டீங்களா? 8x2 இங்கே பார்த்தியா, கிளிப்பு நல்லா பெருசாக இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இவங்க அப்பாட்ட நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், அந்த மனுஷன் வாங்கி தராரா? இத்து போன கிளிப்பையே மாட்டிட்டு இருக்கேன். இங்கே பாரு, சூப்பராக இருக்குது. ஸ்கை ப்ளூவு, இந்த பிங்க் கலர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அண்ணி எங்கே பாருங்க, கொரியன் மாடல் கிளிப்பும் இருக்குது. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. என்னோட பார்லருக்கு இதெல்லாம் நான் போட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிளிப்போட சைஸ் வேற ரொம்ப பெருசா இருக்குதே. எனக்கு இது வேணாமா, நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா இந்த yellow கலர் பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் ஒன்னு கொடுங்க. என் புள்ள நல்ல புள்ள, நான் எது கேட்டாலும் கொடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டி மீனா. ஆனா அம்மா, ஒரு கண்டிஷன். அதான் ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, எங்களை எங்கேயாவது ட்ரிப்பு கூட்டு போறீங்க சரியா? இல்லைன்னா ஜாலியா விளையாடுறதுக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்காவது கூட்டு போங்க. அதான் நான் அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. ஏதாவது ஆதாயம் இல்லாம ஏதாவது ஒன்று கொடுக்குதா பாரு. உங்க அண்ணனை மாதிரியே இருக்காட்டின்ட்டு இவ. எங்க அண்ணன் பாவம் சோறு சாப்பிட்டானோ இல்லையா, அவனே இப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. டொக்குன்னு அந்த லேப்டாப்பை தட்டிக்கிட்டு ஆஃபீஸில் என்ன பாடுபடுறானோ. ஏ டின்ட்டு, என்ன உங்க அண்ணனுக்கு இப்படி சப்போர்ட் பண்றேன்? என்ன சோறு போடாத மாதிரி? உங்க 2 பேர் பாச சண்டையை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறீங்களா? ஹே, இங்க பாரு மீனா, இது என்னது? பாட்டிலா இருக்குது. வாவ், மேல கிளிட்டர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. கண்ணா, இது உனக்கு தெரியலையா? ஹைலைட்டர் தான். இது எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாரு. கிரீன், பர்பிள், அப்புறம் ஆரஞ்சு, yellow, ஸ்கை ப்ளூ. வாவ், 6 கலர்ஸ் இருக்குது. சாண்டா ரொம்ப தேங்க்ஸ். நீ கண்ணா, உனக்கு 3 எனக்கு 3. உனக்கு பிடிச்ச 3 கலர் எடுத்துக்கோ, நான் எனக்கு பிடிச்சத எடுத்துக்கிறேன். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளே சூப்பரா இருக்குதே. இது வேற ஏதாவது கலர் ஓபன் பண்ணி பாப்போம். இதுவும் அழகா இருக்குது. நம்ம ஏதாவது ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன gift ஓபன் பண்ணலாம்? இந்த பெரிய சாக்லேட் ஓபன் பண்ணுவாடா. அப்பத்துல இருந்து எனக்கு ஊத்திக்கிட்டே இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கும்னு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நிறைய சாக்லேட் உள்ள வச்சு பெருசா மூட்டை கட்டி அனுப்பியிருப்பாரோ? ஓகே, திறந்து பாப்போம். வாவ், டீ கண்ணா, இங்க பாரு, டெடி பேர் இருக்குது. ஆனா 2 இருக்குதே. இந்த பிங்க் கலர் எனக்குடா. எனக்கு இந்த லைட் பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த பிரவுன் கலர் நீ வச்சுக்கோ. நம்ம 2 பேரும் சண்டை போடாம ஆளுக்கு ஒரு பொம்மை வச்சுக்கலாம். ஓகேவா? ஹே, ஜாலி ஜாலி ஜாலி. சாண்டா ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. அந்த ஒரு வாத்து பொம்மையை வச்சுக்கிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஆளுக்கு ஒரு பொம்மை இருக்கட்டும். என்னை ஆளை விட்டா போதும். அம்மா, நான் மறக்க மாட்டேன். ஆனா எனக்கு நீங்க பர்த்டேக்கு பொம்மை வாங்கி கொடுத்தே ஆகணும். இதே மாதிரி டெடி பேர் பெருசு இதை விட. மறந்துருப்பான்னு நினைச்சேன். இவனாவது மறக்கிறதாவது. வாவ் மீனா, இங்க பாரு. இது என்ன பிங்க் கலர்ல இருக்கு இந்த பென்சில்? பரவாயில்ல, பிங்க் கலர்னா கேர்ள்ஸ் தான் யூஸ் பண்ணுமா என்ன? 2 பென்சில் இருக்கு. எனக்கு ஒன்று கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஆனா அது ஒயிட் கலர்ல தான் இருக்கு. காமனா தான் இருக்கும். சமாதானமா போயிடலாம். உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அப்புறம் ஸ்கேல் இருக்குது. இது வந்து வளைச்சாலும் நல்லா வளையுது. சூப்பரா இருக்கு பாத்தியா? இதுல ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர் இருக்குது. அதை வேணா நீ வச்சுக்கோ. ஏன்னா என்கிட்ட நிறைய எரேசர் கலெக்ஷன்லாம் இருக்குது. இது நார்மலா தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. டேய் கண்ணா, அப்புறம் இது பாரு, இதுவுமே டிஃபரண்டா gift பண்ணிருக்காரே. இதுக்குள்ள என்னவா இருக்கும்? ஓபன் பண்ணி பாப்போம். இந்த பர்பிள்க்குள்ள என்ன இருக்கு? வாவ், இதுக்குள்ளயோ யூனிகார்ன் போட்டு 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்னு ஸ்கை ப்ளூ, ஒன்னு லைட் பிங்க். அப்ப ப்ளூ உனக்கு, பிங்க் எனக்கு. ஓகேவா? ரவுண்ட் நீ வச்சுக்கோ, ஹார்ட் நான் வச்சுக்கிறேன். வாவ், ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா, ஸ்கூல் முடிஞ்சதும் சாரி லீவு முடிஞ்சதும் நான் இந்த புது டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கொண்டு போவேன். எனக்கு விதவிதமா சமைச்சு கொடுங்க. ஓகேவா? ஐயோ, கொஞ்ச நேரம் அந்த சமையலை மறக்க விடுறாளா? காலையில் என்ன, மதியம் என்ன, நைட் என்ன யோசிச்சு முடியலை.
இப்போவாது ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா இப்போவும் ஞாபகப்படுத்துங்க. ஐயோ ஐயோ. சரி சரி கோச்சிக்காதீங்க. இந்த gift என்ன இருக்குன்னு பாப்போம். இது என்ன பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காரு இந்த பாக்ஸ்க்குள்ள. வாவ் டேய் கண்ணா, நினைச்ச மாதிரி எரேசர்ஸ்லாம் இருக்குடா. இங்க பாரேன். இது என்னது? வாவ் இந்த கேப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இது ஒரு கிளவுடா? இல்ல ரெயின்போ கிளவுட், ரெயின்போ ரெண்டு சேர்ந்து இருக்குது. அப்புறம் இந்த அணில் கூட அழகா இருக்குது. அணில் தானடா இது? ஆனா கலர் வேற கலர்ல இருக்குதே. பரவாயில்ல, பச்சை கலர் அணில் சூப்பர். அப்புறம் இது நம்ம வீட்ல இருக்கிற மாதிரியே இருக்குதே. அப்பா போன தடவை வெளியில ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தார்ல, அது மாதிரி இருக்குல்ல? ஆமா மீனா, அப்ப நம்ம ரெண்டும் ஈவனா வச்சுக்கலாம். இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று, ஓகேவா? இந்த கேப்பும் அழகா தான் இருக்கும், உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம மண்டையில தான் நிற்காது மீனா. அதெல்லாம் எரேசர்ஸ் மீனா, ஓகே? நம்ம டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸ்கூலுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகும்போது நல்லா இருக்குல்ல? ஆமா கண்ணா. சரி ஓகே, இது என்ன? வாவ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. அம்மா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இந்த லீவ் கூட வாங்கி தாங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். நெயில் ஆர்ட் பண்ற கிட் இதுல பாருங்க. நிறைய ஸ்டோன்ஸ், கிளிட்டர்ஸ், அதுக்கு அப்புறம் நெயில் வைக்கிற அந்த நெயில் ஸ்டென்சில் கூட கொடுத்திருக்காங்க. மீனா இது ரொம்ப அழகா இருக்கு. என்னோட பார்லருக்கு நான் எடுத்துட்டு போவா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனா. ப்ளீஸ் மீனா கூட. எனக்கு நெயில் ஆர்ட் பண்ண அவ்வளவா தெரியாது. அப்பனா டிண்டோ எனக்கு நெயில் ஆர்ட் பண்ணி விடுவியா? பேலன்ஸ் இருக்கத நீ வேணா எடுத்துட்டு போனா ஒன்றும் சொல்ல மாட்டேன். எனக்கு அழகா வரைஞ்சு கொடு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறேன். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. இதில் தான் இவ்வளோ கிளிட்டர்ஸ் இருக்கே. உனக்கு பிடிச்சதை வச்சு உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அழகாக பண்ணி விடுறேன், ஓகேவா? ஓகே மீனா, அடுத்த பார்சலை ஓப்பன் பண்ணு. என்ன ஹலோ கிட்டி போட்டு பொம்மை படம் வருது? அப்போ இது வந்துட்டு உனக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீயே ஓப்பன் பண்ணிக்கோ. டேய் கண்ணா, இந்த பாக்ஸ் அழகா இருக்குல. என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லனா Dress கூட வச்சுக்கலாம். இதுல பாரு எவ்வளவு கிளிப்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு. நான் கூட நிறைய பெரிய கிளிப்பா இருக்கு, சின்ன கிளிப் இல்லையே ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி சின்ன சின்னதா ஸ்டார் ஷேப், அப்புறம் ஹார்ட் ஷேப், அப்புறம் ஃப்ளவர் ஷேப், இந்த மூணு ஷேப்லயுமே 6 பீஸ் இருக்குது. இவ்வளவுமா எனக்கா? எனக்கா இது எல்லாம் எனக்கா? ஜாலி ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இவ்வளவு வருதே. மீனா லீவில் உனக்கு சூப்பராக நான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன், ஓகேவா? இந்த கிளிப்ஸ் எல்லாம் அழகாக மாட்டி உன்னோட ஹேரை பாரு எவ்வளோ அழகுபடுத்துறேன்னு. ஸ்டார் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குதே. என்னோட பிரைடலுக்கு தேவைப்பட்டாலும் சைடில் நாட்டை போட்டு போய்க்குவேன். குழந்தைங்க போடுற மாதிரி இருக்குது. பிரைடலுக்கு எப்படி கரெக்டா இருக்கும்? கிட்ஸ் பர்த்டே ஃபங்க்ஷன் மேக்கப்புக்கு கூப்பிடுவாங்க மீனா. அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்பப்போ. அதான பார்த்தேன். சரி ஓகே எனக்கு போக எடுத்துட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? இதான் லாஸ்ட் gift ஃப்ரெண்ட்ஸ். இதுல என்ன இருக்குது? என்ன வரவே மாட்டேங்குது. வாவ் இதுலமே கலர் பேண்ட், அப்புறம் கிளிப்ஸ் அதெல்லாம் இருக்குதே. என்ன கிளிப்பா கொடுத்திருக்காரு. சாண்டாக்கு நான் நிறைய முடி வச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு போல. அதனால தான் இவ்வளவு வாரி கொடுத்திருக்காரு. என் ஹேர் எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க. அதனால தான் எனக்கு நிறைய கொடுத்திருக்காரு. 1-2 வருஷத்துக்கு நீ எதுவும் வாங்க தேவையில்லை. அப்பாட காசு மிச்சம் எனக்கு. அம்மா எங்க எஸ்கேப் பாருங்க. பொங்கல் வருது, அதுக்கு முன்னாடி நியூ இயர் வருது. புது Dress, புது கிளிப், புது செப்பல், புதுசா எல்லாம் வேணும். மறந்துடாதீங்க, ஓகேவா? அதான் இவ்வளோ இருக்குல்ல, இனி வேற உனக்கு வாங்கி கொடுப்பாங்களா? அவ்வளோதான். ஒரு வருஷத்துக்கு எதுவும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி பென்சில் வேணும், ரப்பர் வேணும்னு வந்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. என்ன மீனா இது அம்மா இப்படி சொல்றாங்க? ஏமா இந்த ஹேர் பேண்ட்ல என்ன நான் மண்டையில மாட்டிட்டு இருக்க போறேன்? அவளுக்கு தினமும் எல்லாம் சாண்டா கொடுத்துருக்காரு. நான் என்னமா பண்ணேன்? எனக்கு இந்த ஒத்தையாத்த பொம்மை வேற எதுவுமே இல்லை பாருங்க. டேய் அம்மா சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு உங்க சமையல் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரியே வைங்க, ஓகேவா? நான் ஒன்றும் வைக்கலையே, நேற்று வச்ச ரசத்தை தானே கொடுத்தேன். நீ ஐஸ் வைக்கிறாளாம். ஐஸ் உங்களை மிஞ்சிடுவா போலையே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசிட்டு வரேன். நம்ம வீடியோ கீழ கமெண்ட் வந்து ஆஃப்ல தான் இருக்கும் இனிமேல. சோ அதனால நீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ அதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இனிமேல வீக்லி 2 or 3 வீடியோஸ் அப்லோட் பண்ண கண்டிப்பா ட்ரை பண்றோம். சோ மறக்காம கீர்த்திஸ் பார்பி ஷோ, கீர்த்திஸ் பார்பி டைம் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாடா. கிஃப்ட்ஸ் எப்படி இருந்தது மறக்காம கம்யூனிட்டி போஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.